ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சின்னமருமகள் பார்க்க போகிறோம். சின்னமருமகள் வந்துட்டு எனக்கு வந்த தக்காளி சட்னி உனக்கு வந்து ரத்தமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தமிழில் பார்த்தோன்னே என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது தமிழுக்கு நடந்த விஷயம்லாம் பார்த்தோன்னே இது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா? இப்போ சேதுவுக்கு நடந்தோடனே அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கான். நல்லா வருவீங்கயா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சேதுவுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னு ஒரு பக்கம் சாவித்திரியும் தாமரையும் செம்மையாக குழுன்னு ஏசி போட்ட மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போசுவோட அவங்க அக்கா அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து 3 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க நல்லவங்களா இருந்தால் சின்ன குத்தாயா குத்துறீங்க, சாதா குத்துல இருந்தால் பிடிச்சிக்கோ குத்து குத்துன்னு குத்துன்னு குத்துறாங்கடா பச்சா ஆமியும் முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இவங்கள்ட்ட இருந்து எப்படா தப்பிக்கணும் தெரியாமல் இந்த குடும்பமே போய் சோகத்தில் நீந்து கிடக்கே. எப்படா இப்படி வருவீங்க, சோகத்துக்கே கொண்டு போகிறீங்களாடா, கதை ரொம்ப போர் அடிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு சேது இப்படி குடிச்சிட்டு புலம்புறது தாங்க முடியல நம்ம தமிழால். ஏன்னா தமிழுக்கிட்டே வந்து புலம்புறாரு. எங்கள் அப்பா என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டாரு, என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, என்னை பார்க்கவே விரும்பலை அவர், எனக்கு உலகமே அவர் தான், அவருக்கும் உலகம் நான் தான். கடைசியில் பார்த்தா என்னங்களை இப்படி நினைக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லா பழியும் தூக்கி தமிழ் மேலே போடுறீங்களே, அது எப்படாப்பா முடியுது உங்களால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை நினச்ச ஃபீலிங்ஸில் இங்கே ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த அடிலாம் பத்தாது, இவளுக்கு பெருசாக அடி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம சாவித்திரியும் தாமரையும் என்ன பண்ணுறாங்க, இல்லாத குழந்தைக்கு இவங்களே கலைக்கிறதுக்கு ஒரு வழியை போட்டு கொடுக்குறாங்க. சரி விடுங்க, கடவுள் எது நடந்தாலும் நன்மைக்குங்கிற மாதிரி இருக்குது. வைத்தியத்தை மருந்து வாங்கிட்டு வந்து இதை கொடுத்து கலைக்க வைக்கிறாங்களாமா. நல்லா வருவீங்கடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்